கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாய கடவுள் இந்த புதிய காலங்கள் நன்மையிலும் என்பதை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது சுவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றார். இறைவன் தன் ஜனத்தை ஆற்றி தேற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது, எருசலேமிடத்துல சென்று போர் முடிந்தது, அக்கிரமங்கள் மாறிற்று என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது சுவையாகும். ஈக்குவாலிட்டி, சமத்துவம். விவசாயத்திலே ஒரு காரியத்தை செய்வார்கள். நெல் நடுவதற்காக நிலத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது நன்றாக நிலத்தை உழுது விடுவார்கள். சில இடங்கள் பள்ளம் இருக்கும், சில இடங்கள் மேடு இருக்கும். அவற்றை பரம்படித்தல் என்று சொல்லுகிற ஒரு நிகழ்வு உண்டு. மாட்டை ஏர்ல பூட்டி ஒரு பலகையை கட்டிட்டு அது மேல ஒருத்தவங்க நின்று அந்த நிலத்தை எல்லாம் அப்படியே சுத்தி வருவாங்க. அப்படி வரும் பொழுது மேடான இடங்கள் பள்ளத்திலே தள்ளப்பட்டு மண் சரி செய்யப்படும், சமன்படுத்தப்படும். வாழ்க்கையிலும் கூட அநேக ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகின்றன. அவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சமத்துவத்தை விரும்புகிறவர். அந்த சமத்துவத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அங்கே நிறைகளை காண முடியும். பாருங்கள், ஆண்டவர் வேலைக்கு ஆட்களை அனுப்பின ஓமையை சொல்லும் பொழுது கூட பிந்தினோர் தொடங்கி முந்தினோர் மட்டுமாக ஒரு கோழி பணத்தை கொடுக்கிறார். யாருக்கு என்ன தேவையோ அதை சரி செய்கிற நிலையை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 133 முதலாவது சங்கீதத்தை வாசிப்போம் என்று சொன்னால், சகோதரர் ஒருமித்து வாழ்வது எத்துணை இன்பமானது என்று சொன்னார். அப்போ இந்த சமத்துவமும் அன்பின் ஒருமைப்பாடும் வரும் பொழுது அங்கே நிறைவுகளை காண்கிறோம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படிக்கு, பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருப்பது போல படைப்புகள் அவர்களோடு ஒன்றாய் இருக்க வேண்டும். அங்கே சமநிலை பிரமாணத்தை அங்கே போதிக்கிற ஒரு ஆண்டவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அது காணப்பட வேண்டும், அது காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடைமுறை புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35 தொடங்கி 37 மட்டும் உள்ள பகுதியை வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே மக்கள் விசுவாசிகள் தங்கள் காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படியில வைத்தார்கள். அவர்கள் யாருக்கு எது தேவையோ அவர்களுக்கு அதை பகிர்ந்தளிக்கிற நிலையை அங்கே கொண்டு வந்தார்கள். பகிர்ந்தளிக்கிற நிலையை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது கூட நம்முடைய நாட்டில் ஒரே கார்டு, ஒன் நேஷன் ஒன் கார்டு என்கிற ஒரு ஸ்லோகனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன் நேஷன் ஒன் கார்டு என்று சொல்லும் பொழுது இது சமநிலை பிரமாணமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அடையாளம்தான் ஒன்றே ஒழிய சம்பளங்களிலே வேறுபாடு உண்டு, தரங்களிலே வேறுபாடு உண்டு, இனங்களிலே வேறுபாடு உண்டு, மொழிகளிலே வேறுபாடு உண்டு. இவையெல்லாம் இங்கே இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யம் என்று வரும் பொழுது சமநிலை என்பது எல்லா மக்களையும் ஆண்டவரோடு இணைத்து அந்த அன்பிலே பார்ப்பது. ஒரு 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 அரசியல் சார்ந்த ஒருவர் ஒரு மேடையில பேசும் பொழுது, நாடு சமத்துவத்திலே நிலை பெற்று ஓங்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் பேசினார். தேவைக்கு மிஞ்சி யாரிடத்திலும் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது பேசி முடித்து கீழே இறங்கின பொழுது ஒரு கேட்டார், ஐயா, உங்களிடத்துல 2 கார் இருந்தால் ஒன்றை கொடுத்து விடுவீர்களா என்று சொல்லி கேட்டார். அவர் நிச்சயமாக கொடுத்து விடுவேன். 2 பைக் இருந்தால் கொடுத்து விடுவேன், சைக்கிள் இருந்தால் கொடுத்து விடுவேன், வீடு இருந்தால் கொடுத்து விடுவேன், எல்லாவற்றுக்கும் கொடுத்து விடுவேன் என்று சொன்னார். ஒன்றுக்கு மேல் இருந்தால். கடைசியாக அவர் கேட்டார், உங்களுக்கு 2 துண்டு இருந்தால் ஒன்றை கொடுத்து விடுவீர்களா என்று சொல்லி கேட்டார். அப்படி அவர் சொன்னார், கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். ஏன் என்று கேட்ட பொழுது, நீ முதலிலே கேட்ட அனைத்தும் என்னிடத்துல இல்லை, ஆனால் இப்பொழுது கேட்டது என்னிடத்துல இருக்கிறதை நான் தரமாட்டேன் என்று சொன்னார். இது உலகத்துல அரசியல் பேசுகிற மக்களுடைய சமநிலை பிரமாணம். ஆனால் ஆண்டவருடைய சமநிலை பிரமாணம் என்பது எல்லா மக்களையும் ஒன்றாய் வைத்து, எல்லா மக்களையும் அன்பு செலுத்தி, எல்லா ஜாதிகளையும் ஒருங்கிணைத்து, எல்லா மொழிகளையும் ஒருங்கிணைத்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க செய்வது இறைவனுடைய சமநிலை பிரமாணம். அன்புக்குரிய விசுவாசிகளே,
என் ஆண்டவர் இந்த சமநிலையை நம்மிடத்துல எதிர்பார்க்கும் பொழுது அந்த சமநிலையை காண்பிக்கிற மன பக்குவம் நம்மிடத்துல இருக்கிறதா? எல்லா மக்களையும் நேசிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சமநிலை பிரமாணத்தை புரிந்து கொண்டு சமத்துவத்தை வெளிக்காட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பாரபட்சங்கள் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கனப்படுத்த உதவி செய்வீராக. எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபக்கல பிதாவே, ஆமென்.